ஒரு மனிதன் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, ரோட்டுக்கு வர்றது, வம்பு வழக்குகள்ல மாட்டுறது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று மது, இன்னொன்று மாது. பெண்ணை தொட்டவர்கள் கடைசி காலத்துல பயங்கரமா அனுபவிக்கிறாங்களாம். இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் பெண் சாபம். பெண் சாபத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்க குடும்பமே நாஸ்தி ஆயிடும். உங்க பிள்ளைகள் நீ என்ன பண்றியோ அதை விட 3 மடங்கு உங்க பிள்ளைக்கு வருமா. நீ பண்ற புண்ணியம் 2 மடங்கு, பண்ற பாவம் 3 மடங்கு. அதனால நிறைய மக்கள் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, கோர்ட்டுக்கு போறது, வம்பு வழக்குகளை மாற்றுறது எல்லாமே ரெண்டே ரெண்டு தான். இறைவன் காமத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாரு. இப்ப சமீபத்துல ஒரு பெண் ஃபோன் பண்ணாங்க. 82 வயசு பெரியவர் செக்ஸ் டார்ச்சர் பண்றாருன்னு. அந்த பெரியவர் கையை பிடிச்சி எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. மனுஷனுக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா பக்குவம் ஆவதற்கு. அதில் தப்பிச்சிட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க.